ராஜ்நெட் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் உங்கள் சங்கவி பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய படம் கொளஞ்சி பற்றி நான் பேச போகிறேன். இது ஒரு அவுட் அண்ட் அவுட் வில்லேஜ் சப்ஜெக்ட், ஒரு கிராம கதை, ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. அப்பா அம்மா 2 குழந்தை, அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் கொளஞ்சி. ஒரு மனுஷன் அநியாயமாக அடிக்கும்போது அதை இன்னொரு மனுஷன் தட்டி கேட்கறதுக்காக ஒரு மனுஷனாக மட்டும் இருந்தால் போதுண்டா, வேற எந்த சம்மந்தமும் தேவையில்லை. இதெல்லாம் 10,000 படத்துல பார்த்துட்டு இருந்தாடே. அழகான கதை, ரொம்ப அழகாக ஸ்கிரிப்ட் செஞ்சு பண்ணியிருக்காங்க டைரக்டர் தன்ராம் சரவணன். அவரோட வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை ஒரு அழகான கதையாக்கி குளஞ்சி அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு. குளஞ்சி கேரக்டர் அப்படின்னு சொல்ல போனால் தன்ராம் சரவணன் அவரோட சின்ன வயசுலேயே நடந்த அந்த சம்பவங்கள், அவர் என்னென்ன செஞ்சார், அதெல்லாம் ஒரு அழகான கதையாக்கி இந்த படம் குளஞ்சி பண்ணியிருக்காங்க. ஸோ கொளஞ்சி அப்படின்ற படத்தை பற்றி சொல்லணுன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதை தான் கொளஞ்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எல்லாரோட லைஃப்லும் அப்பா அம்மா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்ததுன்னா, அப்பாவுக்கு ஃபேவரட் ஒரு பையன், அம்மாவுக்கு ஒரு செல்லமான ஒரு பையன். அப்படி இந்த படத்துலையும் அதே தான், அப்பாவுக்கு செல்லமான ஒரு பையன், அம்மாவுக்கு செல்லமான ஒரு பொண்ணு, ஒரு பையன், 2 பசங்க இருக்காங்க. ஸோ பெரிய பையன் குளஞ்சி ரொம்ப ஷேட்டை, அவன் எல்லா இடத்துலையுமே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ அவன் என்ன பிரச்சனை பண்ணி என்ன சண்டை போட்டுட்டு வந்தாலும் அம்மா அதை கண்டிக்காமல் அவனை அழகாக புத்தி சொல்லி, இப்படி பண்ணாதேப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறவங்க கிட்டேயும், அம்மா சாரி, இந்த மாதிரி இனிமேல் அவன் அடுத்த தடவை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு பையனை நல்லா பார்த்துக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அப்பா கிட்ட இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணானா அவர் கோச்சிக்கிட்டு, ஏன்டா நீ போய் இப்படி வெளியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சுட்டு அவனை கண்டிப்பார். இது அவனுக்கு பிடிக்காது. அம்மா எல்லாத்தையுமே நல்லா சொல்கிறாங்க, அப்பா நான் என்ன எடுத்தாலும் திட்டுறாங்க, என்னன்னு கூட கேட்குறதில்ல, என் தப்பா என்னன்றது கூட கேட்கல, சும்மா என்னை அடிக்கிறாரு அப்படின்னா அப்பானா பிடிக்காமல் போகும் அவனுக்கு. ஸோ அவன் என்ன நினைப்பானா, அம்மா மட்டும் நம்ம லைஃப்பில் இருந்தால் போகுது, அப்பா நம்ம என்ன பண்ணாலும் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்கு அப்பா வேண்டான்னு நினைக்கிறான். அதே மாதிரி அவன் நினைக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன சண்டை 2 பேருமே பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போய் எல்லோரும் ரொம்ப சோகமாக இருந்தால் இவன் மட்டும் பயங்கர ஹாப்பி, அப்பா இப்போ நம்மளோட இல்லை, நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேட்டை பண்ணுவான். இன்னும் ஹி பிகம்ஸ் நாட்டி அண்ட் ஹி பிகம்ஸ் ஸ்பாயில்ட். ஸோ அதுக்கப்புறம் அம்மா கூட ஷி ஸ்டார்ட்ஸ் போய் பண்ண தப்பு பண்ணிட்டு நிற்பான் ஒரு சுச்சுவேஷனு. அம்மாவுக்கு கூட அதை ஷி கேனாட் டைஜஸ்ட் இட். ஸோ 2 அடி அடிப்பாங்க. ஸோ அவள் கேட்பாம்மா, முன்னெல்லாம் நான் தப்பு பண்ணால் அப்பா மட்டும்தான் அடிப்பார், இப்போ நீ கூட அடிக்கிற, நீ அடித்தா நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்பா. ஸோ ஷி ஆல்சோ ஃபீல்ஸ் பேட். பட் அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பான், அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது. லேட்டர் ஹீ ரியலைசஸ், நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, புத்தி சொல்கிறாங்கன்னா அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்றது அவள் லேட்டராக புரிஞ்சுப்பா. அப்பா அம்மா 2 பேருமே நம்மளுக்கு தேவை, ஏன்னா 2 பேருமே நம்ம நல்லதுக்கு தான் நினைப்பா. ஸோ இதுதான் குளஞ்சியோட கதை. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பெருசாக நாங்கள் மெசேஜ் சொல்கிறோம் இந்த படம் அப்படி இப்படி அப்படியெல்லாம் இல்லை. நல்ல கதை, நல்ல காமெடி. எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்துக்கு காமெடி தேவை அதெல்லாமே இந்த படத்தில் இருக்குது. மறுபடியும் நான் இதுதான் சொல்கிறேன், என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அஜித் அவங்களோட, அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இன்றைக்குமே நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் படம் நம்ம மறக்கவே முடியாது. ஸோ ஒர்க்கிங் வித் அஜித் இஸ் ஆல்வேஸ் பீன் கிரேட் அண்ட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட், பிகாஸ் என் வாழ்க்கையில் நடந்த ஃபர்ஸ்ட் படம் அதுதான். அண்ட் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய படங்கள் விஜயோட அந்த படங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால, விஜயோட பண்ண படங்கள் பெரிய ஹிட் ஆனதுனால ஐ திங்க் அவர்ஸ் வாஸ் கன்சிடர் அ குட் பேர் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க நான் அக்காவாக தான் நடிக்கணுமா? இல்லை ஐ மீன் லைக் இம்பார்ட்டண்ட் ஸ்டோரி ரொம்ப நல்ல கேரக்டர் இருந்தால் பண்ணுவேன். ஏன் படியப்பாளி ரம்யா கிருஷ்ணாவுக்கு ஒரு கேரக்டர் வந்தது. ஓகே, ஏங்க விஜய் அஜித்துக்கு நான் அக்கா தான் நடிக்கணுமா? ஏன் கூட நடிக்க முடியாதா? இல்லை மேபி அவங்க ஒரு சீனியர் ரோல் பண்ணும்போது ஒரு எல்டர் டியூவல் ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க ஒய்ஃப் மாதிரி நடிக்கலாம் இல்லையா? இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ரம்யா கிருஷ்ணா படையப்பால் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருந்தால், இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அதனால தான் படம் இப்படி ட்ராவல் ஆகுது, அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் இல்லை, ஒரு நல்ல கதையில் எனக்கு முக்கியத்துவம் இருந்தால் அந்த படம் கேரண்டி பண்ணுவேன். இது ஒரு 12 வயசு பையனோட ஒரு பேர்.
அந்த 12 வயசு பையன் தான் ஒரு கதையோட முக்கியமான கேரக்டராக இருக்கனால நான் அந்த பையனோட பேர் தான் டைட்டில் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த கேரக்டருக்கு அதனால தான் அந்த டைட்டில்னு பேர் வச்சேன். இல்லை, இது வித்தியாசமான பேர் அப்படின்லாம் இல்லை. இது ஆக்சுவலாக ஒரு சின்ன பையனோட பேர் அப்படின்றதுனால அந்த பேர் ஒரு கூப்பிடையிலேயே சொல்லையிலேயே வந்து ஒரு சின்ன பையனோட பேர் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு பேர் இது பண்ணல எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்ததுன்னா இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பேர், இது அவனோட பேர் தான் இதை நான் வச்சுருக்கேன். இல்லை இது குழந்தைகளுக்குமான ஒரு படம். இதில் வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாமா, பெரியப்பா, சித்தப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்டு, ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இது ஒரு படம், குழஞ்சின்ற ஒரு படம். இல்லை அப்படிலாம் இல்லை, நான் கதை எழுதும் போல் ஒரு எங்கள் அப்பா மைண்ட் பண்ணி தான் என்ன எழுதினேன் நான். பட் இது படமாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணையில் ஷூட்டிங் போகையில் இது கனி என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கனி என்ன இது பண்ணோம். இல்லை, அவர் கதையே கேட்காம வந்துட்டார் என் கூட. வந்து ஷூட்டிங் வந்துட்டு ஒரு டேக் நடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் கேட்டார், என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் இதானே லைன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கான படமாக மட்டும் இருக்காது. கண்டிப்பாக இது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு கொழிஞ்சி அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டு வரையில் ஒவ்வொரு ஏஜ் பீப்புளும் வந்து நான் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது குழந்தைங்களுக்கு படமாக அது மட்டுமே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருபாகரன். நான் கொழிஞ்சி படத்தில் கொழிஞ்சி கேரக்டர் நடிச்சிருக்கேன். என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டகார பையன், வீட்டுக்கு அடங்க மாட்டான். வீட்டிலேருந்து வெளில எப்படி போயிட்டு பசங்களோட ஜாலியாக இருக்கிறது, மாமாவை பிடிச்சி கலாய்ச்சிட்டு மாமாவோட லவ்வை சேர்த்து வச்சு பிரிக்கிறது தான் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். சமுத்திரக்கனி அப்பா கூட நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்க கூட எப்படி நடிக்க போகிறோம் பயமாக தான் இருந்தது. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி என்னை பார்த்து பயப்படாத, நீ உனக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நடியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் கூட நான் நடித்தேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான். சங்கவிய மேடம் கூட நடிக்கும் போது எனக்கு அதே தான் பதட்டமாக இருந்தது. அவங்க கூட எப்படி நடிக்க போகிறோம், பெரிய ஆர்டிஸ்ட் வேறு, நம்மளை பார்த்து ஏதோ தப்பாக நினச்சிட போகிறாங்கனால நான் இவன் நடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நினச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக தான் இருந்தது. அவங்க கூட நடித்தேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இல்லை, ப்ரொடியூசராக இருக்கிறது கண்டிப்பாக கம்ஃபர்ட் தான். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கதையை, ஒரு ஸ்கிரிப்டை நம்புகிறோம். அதை நம்பி இது கண்டிப்பாக நல்லா வரும்னு நம்பி கொண்டு போகிறோம். அதே நம்பிக்கை இன்னொரு தயாரிப்பாளருக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் காசு போடுவார். அவர் வட்டிக்கரை வாங்கி ஒரு காசு போடும்போது நம்ம நம்புகிற அதே விஷயத்தை அவரும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது நானே தயாரிப்பாளராக இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கும்போது ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. என்னுடைய முடிவுனால் ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதோடைய பாதிப்பு எனக்கு மட்டும்தான் வரணுமே தவிர இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. அதனால் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம தயாரிப்பாளராக இருக்கணும். அப்படிங்கிறத தான் தயாரிப்பாளர் ஆனது முடக்கூடத்துலையும். இந்த படம் அப்பெல்லாம் இல்லை, இதில் அவ்வளோலாம் சொல்கிறது. இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் தெரியும். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இதில் நல்ல ஸ்டார் காஸ்ட் இருக்குது. சமுத்திரக்கனி என்ன, சங்கவி, அருமையான ரொமான்ஸ் இருக்குது. ராஜாஜ் என்ன சர்வார் ரொமான்ஸ் இருக்குது. நல்ல பாட்டு இருக்குது. சென்ட்ராயின் வச்சு தமிழ்நாடான ஒரு பாட்டு ஏற்கனவே பெரிய ஹிட்டு. அதை தாண்டி 2 ரொமான்டிக் சாங் இருக்குது. இன்னொரு ஒரு அருமையான ஒரு ரொம்ப டச்சிங்கான ஒரு சாங் இருக்குது. ரொம்ப நல்ல காமெடி, நசாத் இருக்கான், காமெடி பின்னிருக்கான் இந்த படத்தில். இதான் அவன் ஃபஸ்ட்டு படம், பிரித்து மேய்ஞ்சிருக்கான், எல்லாமே இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு படம். கண்டிப்பாக டயலாக் ப்ளஸ் லிரிக் ரெண்டும் நீங்கள் எழுதிருக்கீங்க. போன படத்தில் ஆக்டிங், டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர் எல்லாமே வந்து இதில் டயலாக் ப்ளஸ் லிரிக் பண்ணுறீங்க. எதனால் நீங்கள் டைலாக் எழுதிருக்கீங்க? இல்லை, போன படத்தில் வந்து டைலாகு, லிரிக்கு, பாடுறது எல்லாம் என்னென்னா ஒன்று பட்ஜெட்டு, கையில் காசு இல்லை, இன்னொரு லிரிக் ரைட்டர் போகிறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை, அதனால் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று டம்மி லிரிக், அதாவது ஒரு நானும் நடராஜும் உட்காந்து கம்போசிங்கில் உட்காந்து முடித்தோடனே டியூன் போட்டு முடிச்சோடனே நான் ஒரு டம்மி லிரிக் போட்டு எழுதுவேன். அப்படியே அங்கேயே ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே கேட்டு நான் இதே நல்லா இருக்குப்பா, இதே விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இது பண்ணுறது. இந்த படத்தில் 4 பாட்டு இருக்குது. 4 பாட்டில் 3 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் யுகபாரதன் எழுதியிருக்காரு. அது ஏன் யுகபாரதன் எழுதியிருக்காருன்னா அந்த ஒரு பாட்டு நம்மளால் எழுத முடியல, அதுக்கு எழுத திராணி இல்லை, அதான் உண்மை. ஏன்னா மீதி பாட்டெலாம் வந்து தமிழ் சார்ந்த உணர்வு, தமிழ்நாடு பாட்டு எழுதியாச்சு. ரொமான்ஸு அது ஏரோசாவும் ஃபேர் அண்ட் லவ்லியும் எழுதியாச்சு. ஒரு பாட்டு வந்து கதையை சொல்லணும், வழி உள்ளே இருக்க வழியை சொல்லணும், உறவுகளை பற்றி பேசணும். அப்படிங்கும்போது அது என்ன, அதை எழுதி பார்க்குறோம். நான் எப்போ பாட்டு எழுதினாலும் 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் ஃபுல் பாட்டு எழுதிடுவேன். அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே எழுதிட்டேன் அப்படின்னா
அது என் பாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் உட்காந்தாலும் 2 நாள் உட்காந்தாலும் 2 மாதம் உட்காந்தாலும் என்னால் பாட்டு எழுத முடியாது. அது பார்த்தோம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் முடியல. நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இது முடியாதுன்னு. ஏன்னா இதில் வந்து ஜீவன் வேணும், ஒரு சோல் வேணும். அப்போ யார் பண்ணலாங்கும் போது தான் யுகபாரதி என்ன போய் கேட்டது. யுகபாரதி அது பார்த்தாவே தெரியும், அந்த ஒரு பாட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போகும். அந்த என்னத்த சொல்ல நான் ஒன்றால் அழுதேன் உள்ள அப்படிங்கிற பாட்டு. இல்லை அப்படிலாம் இல்லை தொடர். இது என்னென்னா ஒன்று டிமாண்ட் தான். உங்களோட எல்லா தேவை, எல்லா அடுத்த கண்டுபிடிப்புகள், அடுத்த நகர்வுகளுக்கெல்லாம் வந்து உங்களோட டிமாண்ட் தான் தீர்வு செய்யுது. இப்போது மூலக்கூடம் பண்ணும்போது வேறு வழியே இல்லை, பாட்டு எழுதியாக வேண்டிய கட்டாயம். கடைசி நேரத்தில் நடிகன் வரல, யாரும் வந்து அதை ஹீரோ கதாபாத்திரமாக ஏற்றுக்கல, அதெல்லாம் நம்ம நடிக்க வேண்டிய கட்டாயம். படத்தை முடிச்சாகணும்ல, அதனால் எல்லா வேலையும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரோல் வந்து இந்த பாட்டு பாடுறது, லிரிக் ரைட்டரு, கதை எழுதுறது, ப்ரொடியூசர் தான். தெரியாத ரோல்லாம் இருக்குது. உள்ளே இருந்து மேனேஜர் வேலை பார்க்குறது, ஆஃபீஸ் பாய் வேலை பார்க்குறது, எல்லா வேலையும் பார்க்குறது தான். அதனால் அடுத்த படம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ரோலை நான் எழுதும்போதே அது நடந்துருச்சு அப்படின்னா ஓகே. இல்லை அந்த பாட்டு கண்டிப்பாக வந்து வேறு யார் தான் எழுதணும்னா கண்டிப்பாக அப்படி தான் போவேன். அதாவது எல்லா வேலையும் நானே பண்ணுங்கிறதுல எனக்கு இதில் எது நல்லா வருதோ அதுக்கு கண்டிப்பாக நான் போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்கிரிப்டில் முடிஞ்சால் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு இப்போ ஷூட் இந்த குழஞ்சியோட ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ரிலீஸ் முடிஞ்ச உடனே ஷூட் போகுது. இல்லை படம் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதில் என்னமோ வந்து ஐயோ உங்கள் உதவிக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தலைவரை. விஷயம் என்னென்னா படம் சூப்பராக இருக்குது, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, இது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு தெரியும். இது நமக்கு வணிக ரீதியான வெற்றி தரும், நம்ம நல்ல ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேர் எடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கிறதுனால தான் இந்த படத்தை பண்ணுறோம். தவிர இது சுயநலம் சார்ந்த ஒரு விஷயந்தான். தடாரத்தின் மீன் எப்படி வந்து பாசத்தை அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி தரும்னு நம்பிக்கிறதுனால தான் இந்த படத்தை பண்ணுறோம். என்னுடைய நண்பன் மூன்றுகுடம் திரைப்படத்தில் அசோசியேட் டைரக்டராக வேலை செஞ்சான். அதில் டுப்பிங்னு ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கான், தனம் சரவணன். அதனால் வந்து இது ஒரு டீம் எஃபர்ட் தான். ஓகே இப்போ படம் பண்ணுறோமா, சரி நண்பன் வந்தான், சரி இந்த ஸ்கிரிப்டை பண்ணுவோம், இது கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும் அப்படின்னு பண்ணது தான். இப்போ அடுத்ததும் ஒரு 3 படம் ப்ரொடக்ஷனில் வச்சுருக்கேன். இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போகுது. அது எல்லாமே என்னோட நண்பர்கள் அப்படி தான். இல்லை அதான் கணியன் அப்படிங்கும்போது இந்த படத்தில் வந்து ஆப்வியஸ்லி இப்படி ஒரு ரோல் வந்து இப்போ இருக்கிறத யார் பண்ணலாம் அப்படின்னா சமுத்திரக்கணியன், பசுபதி அண்ணன், கிஷோர் சார், 3 பேர் தான். அப்போது எனக்கு 3 பேருமே நல்லா பழக்கம். அப்போது நான் வந்து நண்பா எனக்கு 3 பேருமே எனக்கு ஓகே நண்பா அப்படின்னா, நான் வந்து சுப்பிரமணிய சிவானிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆனால் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கணியனை நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் சும்மா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா அவர் கணியன்ட்ட சொல்கிறார். அப்புறம் கணியனை வந்து ஏடா படம் பண்ணுறியாமா, நான் நடிக்கணும்னு சொன்னேன். ஆமாண்ணா முடிவு எடுத்துட்டேடா. ஆமாண்ணா அவ்வளோதான்டா, எப்போ டேட்டு என்ன இது அப்படிங்கிறாரு. ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டு, பயங்கர பிஸியாக போயிட்டுருக்காரு, சம்பளம் ஜாஸ்தி, இதெல்லாம் இருக்கும்போது கூட ரொம்ப அவர் வந்து பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா வேறு இடத்துக்கு போயிருந்தால் இன்னும் பெருசாக சம்பாதிச்சிருப்பார், இன்னும் பெரிய படங்கள் பண்ணலாம். அவ்வளோ பிஸியாக இருக்கார். அந்த இதுக்குள்ளே ஷூட்டிங் வந்துட்டு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அவருக்கு, வேறு இந்த ஷூட்டிங் டேட்டுன்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி எங்கேயுமே எங்கள் மேலே ப்ரெஷரே போடல. தம்பிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபுல்லாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா போதுமா ஆனால் முடிஞ்சிருச்சுண்ணே, போதுமா இன்னும் என்ன எடுக்குன்னா ஷூட் பண்ணுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நல்ல மனிதர். நம்ம அண்ணன், எனக்கு ஒரு நல்ல அண்ணன் அவர் சங்கவி. இப்போது இப்படி ஒரு சமுத்திரக்கனிக்கு வந்து இப்படி ஒரு கனியண்ணனுக்கு வந்து ஒரு பேராக இருக்கணும்னா அது ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும்ல. அப்போது ஒரு கம்பேக் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சோம். எங்கெங்கேயோ தேடணும். கடைசியில் டக்குன்னு தோணுச்சு, சங்கவி பக்கத்து வீட்டில் இருக்காங்களே, சங்கவியை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போய் பண்ணோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து சங்கவி போடும்போது எல்லாமே எப்படிப்பா சங்கவி எப்படி செட் ஆவாங்கன்னு கேட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு சங்கவி எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். கடைசி ஒரே இருக்குன்னா இந்த படம் இந்த டைம்ல இப்படி என்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு படமா இருக்கும், இந்த படத்துல எப்படி உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? இந்த படம் இந்த டயத்துக்கான படம்லாம் இல்லை. இந்த படம் எந்த டயத்துக்கான படம், இது 10 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தாலும் ஹிட் ஆகும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் ஹிட் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து யதார்த்த வாழ்வியல் சார்ந்த ஒரு படம். அப்பா பையங்கிறது இன்னும் 1,00,000 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாலும் சரி, அப்பா பையன் அதே உறவு தான், அம்மா பையன் அதே உறவு தான், அன்புங்கிறது அதே தான், அதுக்கு மாற்றமே இல்லை. மற்றதெல்லாம் மாறலாம், இதுக்கு மாற்றமே இல்லை. அதனால் இந்த படம் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு பெறும். ரொம்ப நல்ல படம், உள்ளே போயிட்டு வரவங்க ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. நன்றி.
வணக்கம் ராஜ்நெட் நேயர்களே, நான் நடராஜன் சங்கரன். மூடர்கூடம் கப்பலுக்கு அடுத்து கொளிஞ்சி என்னோட 5வது படம். ஒரு அருமையான கதைக்களம். தண்டராம் சரவணன் கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நவீன் வந்து சொன்னால் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அந்த கதைக்கு என்ன ரொம்ப சூப்பர் ஸ்கிரிப்டாக ரொம்ப கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு. தேங்க்ஸ் டு நவீன் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம். ஒரு ஏன்னா சதுத்திரக்கணி என்ன சங்கவி மேடம் இவங்களோட காம்பினேஷனில் ஒரு அருமையான ஃபேமிலி கதையில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பாடல்கள் இருக்கும். எல்லா பாடல்களுமே வந்து ஒரு ஃபோக்லோர், ஏன்னா இது கிராமத்தில் நடக்கிற கதை, ரொம்ப ஃபோக்கில் பேஸ் பண்ணி, ஆனால் அது ஒரு இன்றைக்கி ஸ்டைலில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். தீபக், சுபிக்ஷா ஈஸ்வரே, வந்தனா ஸ்ரீனிவாசன், சத்யபிரகாஷ், அப்புறம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பிரியங்கா என்னோட சேர்ந்து ஃபேர் அண்ட் லவ்லி பாடியிருக்காங்க. இவங்க மற்ற எல்லாருமே ஏரோசா, அதுக்கப்புறம் என்னாத்த சொல்ல, அதுக்கப்புறம் வந்து தமிழண்டா, அதுக்கப்புறம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி, இந்த மாதிரி 4 பாடல் இருக்குது. இதில் 3 பாடல்கள் வந்து நவீன் எழுதியிருக்காரு. அப்புறம் ஒரு பாட்டை வந்து நம்ம கவிஞர் யோகபாரதி அண்ணா எழுதியிருக்காரு. அண்ணா எங்களுக்காக ரொம்ப சூப்பராக எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா பாடல்களும் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் வந்து தேட்டரில் போய் February 24 ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? என் வாயால் தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் டியூட்டி இல்லை அது. நியூஸ் பேப்பர்காரங்கள்லாம் ஒன்று உணரணும், நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம். நிஜமாகவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியம்ப்பா. மூளையிலேயே கோளாறு இருக்குது, லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்ணுறாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அதான் சொன்னால் நீங்கள் அவரை சொன்னால் நம்பிட்டீங்களா நீங்கள்? அப்போ நானும் நம்புகிறேன். அதானே நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு செய்தி சொல்கிறவங்க நீங்கள் தானுங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது கரெக்டுன்னு நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்னபக்ஷிகள் நீங்கள். இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான். 10 பேருக்கு வந்து மிரட்டுறீங்க. ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும், அந்த சமூக தளத்துலேயே அந்த மரியாதை வரும். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லி அவர் இப்போ அடையார் போகிறவராக இருந்தாருன்னா அது தவிர எதையுமே பேன் பண்ணாதுங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கை எங்காலையாக இருக்கட்டும்.